அவன் மனஸ்தாபப்பட்டா சொல்றான், கர்த்தருடைய பந்திப்பா, லார்ட்ஸ் டேபிள்பா, இத 3 பெஞ்சாதி வச்சுட்டு எடுக்காத, சாராயம் குடிச்சிட்டு எடுக்காத, கடிந்துகொள், பாவத்தை செய்யறான், கடிந்துகொள். அவன் மனஸ்தாபப்பட்டு கர்த்தருடைய பந்திய, சபைய, ஊழியத்தை நான் கலப்படமா அசுத்தம் பண்ண மாட்டேன் உடைஞ்சு வராம பாருங்க, அவனை ஏற்றுக்கொள்ளணும். உடைஞ்சி அவன் பாவத்தை குறிச்சு உடைவு வரல, அவனுக்கு போய் பட்டர் தடவலாமா, இந்தப்பா சாப்பிடுப்பா, உன்னை காலி பண்ணிடுவான். கனத்துக்குரியவர்களே, ரட்சிப்பில் கலப்படம். என்னதுங்க ரட்சிப்பில் கலப்படம்? தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார், தாவீதை தேவன் அபிஷேகித்தார். தாவீதுக்கு யார் தண்ணி கொடுக்கணும், யாரு கூட வரணும், யார் ரதத்தின் மேல வரணும், யார் எந்தெந்த உதவி பண்ணணும்ன்றத 1 நாளாகமம் 12 கர்த்தரை ஏற்படுத்தி வச்சார். பிரைஸ் தி லார்ட். ஹலோ, உனக்கு பாய் போடுறது, டிரைவிங் பண்றது, தண்ணி மொண்டு கொடுக்கிறது, கிச்சன் டியூட்டி பண்றது, எல்லாத்துக்கும் அழைப்பை கொடுத்த ஆண்டவர், தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் ஏற்படுத்தி தருவார். வசன ஆதாரம் 1 நாளாகமம் 12 வீட்டுல போய் வாசிக்க, ஃபுல்லா இருக்கு. வந்து சேர்ந்தார்கள், தாவீதின் பட்சமாய் வந்தார்கள். இன்று இரவு சொல்லுகிறேன், ரட்சிப்பில கலப்படம் வேண்டாம், ஞானஸ்தானத்தில் கலப்படம். அண்ணா கலப்படம், குழந்தை ஞானஸ்தானம், தெளிப்பு ஞானஸ்தானம், இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம், இதெல்லாம் கலப்படம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே இருப்பதுதான் சத்திய உபதேசம், உண்மையான உபதேசம். வருகை குறித்த உபதேசம். என்னதுங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் சொன்னார், இயேசு கிறிஸ்து இந்த டேட்ல, இந்த மாசத்துல இப்ப வருவார். அது கலப்பட உபதேசம். இயேசு கிறிஸ்து இந்த மாசத்துல, இந்த டேட்ல, இந்த வருஷத்துல வருவார் வேதத்துல இல்ல. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஆயத்தமாயிருங்கள். எப்படி இருங்க? பரிசுத்த ஆவியை குறித்த கலப்படம். எதை குறிச்ச? சில பேர் சொல்றாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலாம், எந்த தியேட்டருக்கும் போகலாம், என்னவும் செய்யலாம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள், அந்நிய பாஷை பேசாதே, கலப்படம். பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறாரோ பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லா கைகளை தட்டி, இயேசு பாவத்தை ஜெயித்தார், இயேசு இயற்கையை ஜெயித்தார், இயேசு பாதாளத்தை ஜெயித்தார், இயேசு மரணத்தை ஜெயித்தார். இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? இயேசுவினுடைய வாழ்க்கையில கலப்படம் இல்லை. இயேசுடைய வாழ்க்கையில கலப்படம் இல்லை, அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில கலப்படம் இல்லை, நம்ம வாழ்க்கையில கலப்படம் வேண்டாம். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன் பொண்ணு, பையன், உன் சந்ததியை அழைத்தவர் நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலத்தில் நம்முடைய தேவன். இவர் உங்களை, நம்மை மரண பரியந்தம் நடத்துவார், மரண நடத்துவார். கலப்பட வேண்டாம், கலப்பட வேண்டாம். பாயா இருக்கட்டும், ரோமன் கேத்தலிக், அவங்க அதை ஃபாலோ பண்றாங்க, நம்ம வசனத்தை ஃபாலோ பண்ணுவோம். ஆமென். அப்படி இப்படிலாம் வேணாம். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். உங்கள் அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். ஆமென். சொல்லி முடிக்கிறேன். மனசாட்சி பரிசுத்த ஆவியானவர். மனசாட்சி பாவம் செஞ்சிட்டா உறுத்தும். பரிசுத்த ஆவியானவர் பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே உங்களை உணர்த்துவார். அல்லேலூயா. சிலுவையில சிந்தனை இயேசுவை துக்கப்படுத்தாத, பாவத்தை செஞ்சு இயேசுவை துக்கப்படுத்தாத. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.
இயேசு கிறிஸ்து மாதிரியை வைத்து போனா. ஆமென். அல்லேலூயா. வேதத்துல மாதிரி இருக்கிறது. வேற மாதிரியா வாழ வேண்டாம். பெந்தேகோஸ்தே சபையில் இருக்கிறவர்கள் வேற எதையும் காப்பி அடிக்க வேண்டாம். நம் இயேசுவையே நோக்கி பார்ப்போம். கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. Thank you Lord. எல்லா கண்களை மூடி கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்காய் ஜீவன் விட்டவரே பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. Thank you Lord. எல்லா கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணு. கையில தட்டி என் குடும்பத்துல கலப்படம் வரக்கூடாது. அல்ல என் குடும்பத்துல கலப்படம் வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. இயேசுவினுடைய வாழ்க்கையில கலப்படம் இல்லை. இயேசுவின் ரத்தம், இந்த இயேசுவின் ரத்தம் பாவத்தை மன்னிக்கும். இயேசுவின் ரத்தம் உன்னை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தத்துல ஜீவன் உண்டு. இயேசுவின் ரத்தத்துல ஜீவன் உண்டு. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க எடுத்துருங்க. லைவா பாக்குறீங்களே, லைவா பாக்குறீங்களே, டாக்டர்கள் ஜீவனுக்காக போராடுறாங்க. டாக்டர் ரத்தத்தை கொடுத்து ஜீவனை வர வைக்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ரத்தம் ஜீவன். இயேசுவின் ரத்தம் நித்திய ஜீவன்.